நீங்க சிம்ம ராசியா? அதுலயும் மகம் நட்சத்திரமா? நீங்க தாங்க எதையும் ஆழ வந்த அரசாலும் ராஜவம்சம். அதனாலதான் மகம் ஜகத்தை ஆளும்னு சொன்னாங்க. எங்கேயும் முதன்மையா இருப்பீங்க. எடுத்த காரியத்தில் நேர்மை, பிடிவாதமா முடிச்சு காட்டுற தன்னம்பிக்கை, இதெல்லாம் உங்களோட கேரக்டருங்க. இந்த நேர்மையும் பிடிவாதமும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அத பத்தி நீங்க கவலைப்படவும் மாட்டீங்க. கைய கட்டி அடுத்தவனுக்கு ஜால்ரா கோட சொன்னா அவன் பல்ல வேணா உடைப்பீங்க. சரி, கடந்த ஒரு வருஷமா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம். வேலையில இருந்தா கூட நிம்மதி இல்லாத சூழ்நிலை. எவனாச்சும் நம்ம செஞ்ச வேலைக்கு அவன் கிரெடிட் வாங்கிட்டு போயிடுவான். கோபம் உச்சிக்கு வந்தா கூட காட்ட முடியாத நிலைமை. உறவுகளோட பிரிவு, தூக்கம் இல்லாம பண்ணிருக்கோம். உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு இருக்கும். வெளியில ஊர் உலகத்து முன்னாடி எனக்கு வலிக்கவே வலிக்காதுங்கிற மாதிரி இருந்துட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு பெட்ல படுத்துக்கிட்டு அழுவீங்க. மத்தவங்க கிட்ட இருந்துக்கோங்க, உங்க பார்ட்னர் கிட்டயாச்சும் ஓப்பனா இருங்க. மனதளவுல நீங்களும் சாஃப்ட் தான், ஒரு குழந்தை மாதிரி. உங்களுக்கு சாஞ்சு அழுக ஒரு ஷோல்டர் வேணும்ல. ரீசன்ட் டேஸ்ல எத்தனை பேர் உங்களோட பார்ட்னர் கிட்ட அவங்க பண்ணுன தப்ப சொல்லி பிரிஞ்சு வந்துட்டீங்க? இவ்ளோ வருஷம் பொறுமையா இருந்த நீங்க இப்போ ஏன் அவங்கள தொரத்திட்டு தனியா உட்காந்து பீல் பண்றீங்க? சரி, நிறைய பேரோட லைஃப்ல ஆக்சிடென்ட் ஆகியிருக்க சான்ஸ் இருக்கு. பைக்கு, கார்ல போறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாம கால் வலி, உடம்பு வலி இருந்துட்டே இருக்கோனுங்க. யார் மேலயாச்சும் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்போனுங்க. சரி, கொஞ்ச நாள் தான், பொறுமையா இருங்க. உங்க கண் முன்னாடி ஏதாச்சும் தப்பா நடந்தா கூட அமைதியா தான் இருக்கணும். உங்கள மட்டும் கவனிங்க. யாருக்கும் நல்லது நினைச்சு செஞ்சுட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. உங்க நேர்மை என்னைக்கும் உங்கள காக்கும். குரு பெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும். ஊர் விட்டு ஊர் போக வைப்பாரு. சுப விரயம் பண்ணுவீங்க. கல்யாண செலவு, ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஏதாச்சும் செலவு வந்து சேரும். உங்களுக்கு பட்ஜெட் தாண்டி செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. வேலையில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். கோர்ட் கேஸ்னு பிரச்சனையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா அமையும். அலைச்சல் இருக்கும். உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. எதிரிகள் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜூனுக்கு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகி வீட்டுக்கே போயிடலாம். பணத்தை கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்க. ஜூனுக்கு மேல பணம் வரும். வேலை இல்லாம இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனைகள்ல மாட்டாதீங்க. படிக்கிற வேலைய மட்டும் பாருங்க. கொஞ்ச நாள் பொறுமையும் நிதானமும் இருந்தா எந்த காலமும் உங்களுக்கு உகந்த காலமே. ஹாப்பியா இருங்க. பாய்.